ஊருக்கு போயிட்டு கிளம்பியாச்சுப்பா. இன்றைக்கி திருச்சிக்கு கிளம்ப போகிறோம். அதனால் எங்கள் பையன் அவங்க தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் தாத்தா காசு கொடுத்தாரு. ஆளுக்கு 1000 ரூபா வாங்கி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா பூ விற்குவாங்க அந்த சைடெல்லாம். ஏன்னா மல்லிகைப்பூ தோட்டம் நிறையா இருக்கும் அந்த சைடு. ரோட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து விற்குவாங்க. அதை வாங்கி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மதியம் ஆகவும் அப்படியே காரை ஒரு பக்கம் நிறுத்திட்டு சாப்பிட போயிட்டோம். பசங்க பார்த்திங்கன்னா பிரியாணி தான் வேணும், எப்பவுமே வெஜ்ஜே சாப்பிட்றோமே, அடுத்த இன்னும் ஒரு 20 நாளைக்கு பார்த்திங்கன்னா புரட்டாசி பிறக்க போகுதுன்றதுனால பிரியாணி தான் வேணும்னு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்புனா நமக்கு இந்த சைடு லால்குடியில் வாழைப்பழம் நிறைய தோட்டங்கிறதுனால ரோட்டு மேலே போட்டு விற்குவாங்கப்பா. வாழைப்பழம் வாங்கி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்தால் கோட்ரஸும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அப்படியே திங்ஸ் எல்லாம் மேலே எடுத்து வச்சுட்டு இளநீ ஊர்லேருந்து பிடுங்கிட்டு வந்தது வெட்டியாக பாப்பா கொடுத்தாரு அவங்க அப்பா. ஏன்னா ஊரில் அவள் குடிக்கல, அவளுக்காக மட்டுமே பிடுங்கிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சுப்பா.